Hi, this is S.RAJALAKSHMI. நம்ம CA Inter GSTயோட தமிழில் ரிவிஷன் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம வந்து காம்போசிஷன் ஸ்கீம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் we are going to discuss place of supply. ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் ஸ்கீமில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆட் இந்த வீடியோவில். ஸோ என்னென்னா காம்போசிஷன் ஸ்கீம் நம்ம ஆப்ஷன் 10(1) அண்ட் 10(2)ல் நம்ம ஆப்ட் பண்ணுறதுலான்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒரு காம்போசிஷன் பர்சன் அவர் குட் சப்ளை பண்ணும்போது மார்ஜினல் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தட் இஸ் அவர் ஒரு கடை வச்சிருக்காரு, சிம்பிளாக அடிஷ்னல் சர்வீசஸும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் காம்போசிஷன் ஸ்கீமில் எந்த லிமிட் வரைக்கும் ஆப்ட் பண்ணலாம் அப்படின்னா there is a facility that up to 10% of the turnover of the state or 5 lakh whichever is higher வரைக்கும் அவரால் அந்த ஸ்டேட்டில் சர்வீசஸும் சேர்த்து கொடுக்க முடியும். குட்ஸ் சப்ளை பண்ணுற ஒரு பர்சன் அடிஷ்னல் சர்வீசஸ் என்ன மார்ஜின் வரைக்கும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேடர் 1 crore அவர் வந்து குட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அடிஷ்னலாக அவர் எவ்வளோ சர்வீசஸ் கொடுத்தா காம்போசிஷன் ஸ்கீமில் அவரால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இட் இஸ் எய்தர் 10% of the turnover which is 10 lakh or 5 lakh whichever is higher. ஸோ மேக்ஸிமம் அவர் எவ்வளோ சர்வீசஸ் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் குட்ஸோட சேர்த்து 10 lakh வரைக்கும் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணாலும் he will be eligible to stay in composition scheme. ஸோ இது வந்து மார்ஜினல் இன்கம் ஃபார் அதர் சர்வீசஸில் நம்ம படிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டியில் பிளேஸ் ஆஃப் சப்ளை சாப்டரை ரிவைஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அ வெரி வெரி ஈஸி சாப்டர். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஜிஎஸ்டியில் நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும்? பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஜிஎஸ்டியில் நம்ம அது இன்டர் ஸ்டேட் சப்ளையா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையான்னு சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் சப்ளைனா என்ன, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைனா என்னன்னு நமக்கு தெரியணும். இன்டர் ஸ்டேட் சப்ளைனா என்ன? when we transport to some other state, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு குட்ஸ் அண்ட் சப்ளை நம்ம செல் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் இன்டர் ஸ்டேட் சப்ளை. அப்போ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைனா என்ன? ஒரே ஸ்டேட்டுக்குள்ள நம்ம செல் பண்றோம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம்னா இட் இஸ் இன்ட்ரா ஸ்டேட் சர்வீசஸ். ஸோ இதை நம்ம லேமேன் டேர்ம்ல அப்படி சொல்லிட்டோம். பட் ப்ராப்பரா டிஃபைன் பண்றதா இருந்தா வி டிஃபைன் இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ். இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் நம்ம எதை சொல்லுவோம்? லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் and the place of supply are in different states, different union territories or one state and another union territory. So இதில் நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? லாஸ் பாஸை கன்சிடர் பண்ணணும். ஸோ லாஸ் அண்ட் பாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேயோ யூனியன் டெரிட்டரியிலையோ இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் நம்ம என்ன சொல்லணும்? லாஸ் அண்ட் பாஸ் சேமாக இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் இன் த சேம் பிளேஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் intra-state supply of goods and services. So location and place of supply வச்சு தான் we are deciding if it is an interstate supply or intra-state supply. Now we'll discuss the provisions relating to what is place of supply. So place of supply பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன செக்ஷன் நம்பர்ஸ் படிக்கிறோம்? செக்ஷன் நம்பர் 10 and 12 of CGST Act? No. Place of supply related sections we study under IGST Act. So நம்ம இதில் படிக்கிற செக்ஷன் 10 and 12 are under IGST Act. Section 10 for place of supply in relation to goods. Section 12 for place of supply in relation to services. But in the ரெண்டு செக்ஷன்ஸ்லையுமே நம்ம எக்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பற்றி பேசவே இல்லை. That is outside India goods and services கொடுக்கறது பற்றி நம்ம பேசல. All we are talking about is goods and services that are supplied inside India. Section 10(1)(10) talks about the supply of goods. அதுக்கு என்ன place of supply வருங்கிறது. Section 12 talks about place of supply in case of services other than for exports. Okay, so இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது செக்ஷன் நம்பர் 10. ஸோ செக்ஷன் நம்பர் 10ல் குட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் சப்ளை? ஸோ வாட் இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு டிட்டர்மின் பண்ணால் மட்டும்தான் we can determine if it's an interstate supply இல்லைன்னா intrastate supplyன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட். ஒரு குட்டை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல நான் பிளேஸ் பண்ண போறேன். there is movement involved அப்படின்னா the place of supply is nothing but where the movement of goods terminates for delivery to the recipient. எங்க கொண்டு நிப்பாட்டி ரெசிபியன்ட் கையில கொடுக்குறீங்களோ that will be my place of supply. So first one, if there is a movement of goods na goods-ஐ எங்க நீங்க terminate பண்ணி ரெசிபியன்ட் கையில கொடுக்குறீங்களோ that is the place of supply. Second one, நம்ம bill to ship to பார்த்திருக்கோம். that is ABC, 3 பேர் இருக்காங்க. மிஸ்டர் ஏ என்ன பண்றாரு? பி கிட்ட ஒரு குட்டை ஆர்டர் பண்றாரு. பட் ஹி இன்ஸ்ட்ரக்ட்ஸ் பி டு டிரான்ஸ்போர்ட் இட் டு ஆர் ஷிப் டு மிஸ்டர் சி. அதாவது பி குட்ஸை ஏக்கு பில் பண்ணணும், யாருக்கு ஷிப் பண்ணணும்? சிக்கு ஷிப் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், டெல்லியில் ஆர்டர் பண்ணுறேன் ஒரு குட்டை, டெல்லியில் டெக்ஸ்டைல்ஸ் ஆர்டர் பண்ணுறேன், ஒரு கார்மெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறேன்.
டெல்லியில எனக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சிட்டாங்கன்னா, டெல்லியில இருக்கிற மிஸ்டர் பி கிட்ட நீங்க தமிழ்நாட்டுக்குலாம் எனக்கு அனுப்பாதீங்க, டைரக்டா டெல்லியில என்னோட கிளைண்ட் இருக்காரு, அவருக்கே நீங்க அனுப்பி வச்சிருங்கன்னு சொன்னா என்னோட ஷிப்பிங் காஸ்ட் எனக்கு கம்மியாகும். தட் இஸ் என்னோட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எனக்கு கம்மியாகும். திஸ் இஸ் கால்ட் பில் டு ஷிப் டு மாடல். அப்போ என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை டெல்லியா இல்லைன்னா தமிழ்நாடா, எதை என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு எடுக்கணும்? இட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் த தேர்ட் பர்சன். ஹூ இஸ் த தேர்ட் பர்சன்? மிஸ்டர் ஏ. ஸோ நான் தமிழ்நாட்டில இருந்து ஆர்டர் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க சொன்னேன் அப்படின்னா, பிட்வீன் ஏ அண்ட் பி, இந்த டிரான்சாக்ஷனுக்கு வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை? இட் இஸ் தமிழ்நாடு அண்ட் நாட் டெல்லி. தேர்ட் பர்சன் எங்க இருந்து ஆர்டர் பண்றாங்களோ that will be treated as your place of supply. And when there is no movement of good, இப்போ குட்ஸை நீங்க மூவ்மெண்டே பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபேக்டரியிலே வச்சு நீங்க அசம்பிள் பண்றீங்க, அது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒரு காரை நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க குட்ஸை மூவ் பண்ணல, கீயை மட்டும் தான் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்க. ஸோ லொகேஷன் ஆஃப் த குட் அட் த டைம் ஆஃப் டெலிவரி, நீங்க டெலிவர் பண்ணும்போது அது எந்த இடத்துல இருக்கோ that will be treated as your location, place of supply. If goods are assembled at a site, then எந்த இடத்துல வச்சு நீங்க அசம்பிள் பண்றீங்களோ that is your place of supply. When goods are supplied on board a conveyance, நீங்க ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கும்போது if you are buying something, நீங்க பை பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணும்னா what is the place of supply? எந்த இடத்துல அந்த குட்ஸை கன்வேயன்ஸ்ல ஏத்துறாங்களோ that will be my place of supply. So the place where the goods are taken on board the conveyance, இது supply of services and goodsக்கு சேஞ்ச் ஆகும். சப்ளை ஆஃப் குட்ஸ்ல வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை? எந்த இடத்துல அந்த குட்ஸை கன்வேயன்ஸ்ல ஏத்துறாங்களோ தட் இஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் ஒன், இந்த எந்த ப்ரொவிஷன்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியலன்னா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரிஸ்கிரைப் மேனர்ல வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இப்போ நம்ம செக்ஷன் நம்பர் 10ல என்னெல்லாம் பார்த்தோம்? வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் ரிலேட்டட் டு சப்ளை ஆஃப் குட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், when there is மூவ்மெண்ட்னா மூவ்மெண்ட் எங்க டெர்மினேட் ஆதோ அது. when bill to ship to model யூஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் த தேர்ட் பர்சன், ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் அவங்களோட அட்ரஸ். நோ மூவ்மெண்ட்னா when that goods are டைம் ஆஃப் டெலிவரியில எங்க இருக்காங்களோ அந்த இடம். when it is assembled, place of assembly. when it is taken on boardனா ஆன் போர்டில் வாங்குறீங்க அப்படின்னா the place where the goods are taken on board. and அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா using the provision we find out what is the place of supply. so next நம்ம படிக்க போகிறது section number 12. so section number 12 நம்ம என்ன ஆக்ட்ல படிச்சுட்டு இருக்கோம் for place of supply? it is IGST Act. so IGST Act பொறுத்த வரைக்கும் section number 12ல we talk about supply of services. ஸோ சர்வீசஸ் சப்ளை பண்ணோம்னா வாட் வில் பி மை பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் சர்வீசஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம்? பில்டிங் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாமே எடுத்துக்கலாமா? போட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, போட் வெசல் லொக்கேட்டட் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளை? இட் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவுட் சைட் இந்தியா இருந்துச்சுன்னா இட் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். இதை நம்ம கிளாஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோட்டல்லே போய் ஸ்டே பண்ணால் கூட வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை? இட் இஸ் த பிளேஸ் where the hotel is located. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் சர்வீசஸ், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, பிளேஸ் where the building is located. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லைக் போட் வெசல் எதுவாக இருந்தாலும் இட் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. Okay, if the immovable property is located outside India, what is your place of supply? It is the location of the recipient. First point. Next one, immovable property ile நம்ம என்ன பார்க்கணும்? If it is in more than one state இருந்துச்சுன்னா proportionate basisல we find out what is the place of supply. The second point is restaurant catering services, personal grooming, beauty treatment and healthcare services. So restaurant போறீங்க, அங்க catering services கொடுக்குறாங்க. ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக பியூட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அண்ட் ஹெல்த் சர்வீசஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த எல்லா சர்வீசஸ்க்குமே லொக்கேஷன் வேர் த ட்ரீட்மெண்ட் இஸ் ஆக்சுவலி பெர்ஃபார்ம். ஸோ நீங்கள் பார்லர் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே பார்லர் இருக்கோ தட் இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதில் ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்டுங்கிற கான்செப்ட் எங்கேயாவது வந்திருக்கா? இது வரைக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வரல. அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ்க்கும் வரல. நெக்ஸ்ட் ஒன், ட்ரைனிங் அண்ட் performance appraisal. ஸோ நீங்கள் ட்ரைனிங் சர்வீசஸ் கொடுக்குறீங்க, இஃப் யூ ஆர் கிவிங் இட் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னா இட் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் சச் ரெஜிஸ்டர்ட் பர்சன். நீங்கள் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்குறீங்கன்னா எந்த இடத்துல வச்சு ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ தட் இஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரைனிங் சர்வீசஸ் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போய் ஜிஎஸ்டி எப்படி நடத்தணுங்கிறதுக்கு கிளாஸஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கார்பரேட் கம்பெனி இஸ் லொக்கேட்டட் இன் டெல்லி. ஸோ கம்பெனி டெல்லியில் இருக்குது, பட் நான் அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் மும்பையில் போய் நான் சர்வீசஸ் கொடுத்தேன் அப்படின்னா வாட் இஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளை? டெல்லியில் இருக்கிற ரெஜிஸ்டர்ட் பர்சன் இஸ் கோயிங் டு பே மீ. ஸோ மை பிளேஸ் ஆஃப் சப்ளை வில் பி டெல்லி. ஸோ B2Bனா இருந்துச்சுன்னா இட் இஸ் த லொகேஷன் ஆஃப் சச் ரெஜிஸ்டர்ட் பர்சன். B2Cயா இருந்தாங்க, இஃப் இன் கேஸ் அந்த பர்சன் அன்ரெஜிஸ்டர்டா இருந்தாருன்னா then Mumbai will be my place of supply.
இதில் நம்ம நிறைய questions பார்த்துருக்கோம். So make sure you go through the question videos as well, which I have uploaded in a separate playlist. So அந்த playlistல book backல இருக்கிற எல்லா questionsமே உங்களுக்காக நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் என்ஷூர் தட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை அட்லீஸ்ட் 1.5 or 2x ஸ்பீடில் கேட்டுட்டு போங்க. தேர் ஆர் ஹை ப்ராபபிலிட்டி தட் புக் பேக் கொஸ்டினில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லேருந்து நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டோன்ட் மிஸ் அவுட் தீஸ் ஈஸி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அட்வர்டைஸ்மெண்ட் டு அன் ஈவெண்ட் ஆர் அன் அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே நம்ம போனோம்னா வாட் வில் பி மை பிளேஸ் ஆஃப் சப்ளை? பிளேஸ் வேர் த ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ட். நம்ம பார்க்கறது அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட். ஸோ மேலே பார்த்தது அட்மிஷன் டு அ ஈவெண்ட் ஆர் அம்யூஸ்மெண்ட் பார்க். இது நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றோம்னா வாட் இஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளை? பில்லில் நான் ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணுமா, ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணுமாங்கிறத நான் டிட்டர்மின் பண்ண போறேன். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன பண்ணணும்னா we have to find if நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸை ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்குறேனா இல்லை ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்குறேனா. நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றேன், இன்க்ளூடிங் ஸ்பான்சர்ஷிப் டு சச் ஈவெண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் த லொகேஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா then it is the location where the event is held. This is very 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 important organization of a event. And event outside India நடந்துச்சு அப்படின்னா it is the location of the recipient. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். இன்னொரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் சர்வீசஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்குறேன்னா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்குறேனாங்கிறத நான் நோட் பண்ணணும். ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுத்தா it will be the address of the registered person. Registered person ஓட location will be my place of supply. Unregistered personக்கு நான் கொடுத்தேன்னா ஈவெண்ட் எந்த இடத்துல நடக்குதோ that will be my place of supply. ஈவெண்ட் இந்தியாவுக்கு வெளியில நடந்துச்சு அப்படின்னா then the location of recipient will be my place of supply. ஈவெண்ட் more than one ஸ்டேட்ஸ்ல நடந்துச்சுன்னா ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல வேல்யூவை பிரிச்சுட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்க்கு கரஸ்பாண்டிங் பிளேஸ் ஆஃப் சப்ளை போட்டு நம்ம ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவோம். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம எதுக்கு படிக்கிறோம்? ஆக்சுவலா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போகணும் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதே பிளேஸ் ஆஃப் சப்ளை தானே. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எஸ்ஜிஎஸ்டி வேணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். ஸோ டு டிட்டர்மின் டு விச் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி எந்த ப்ரொபோர்ஷனில் போகணுங்கிறதுக்காக வி டிட்டர்மின் பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் இன்க்ளூடிங் மெயில் அண்ட் கொரியர். இப்போ நான் மெயிலையோ கொரியர்லையோ ஒரு ப்ராடக்ட்டை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், நான் பண்ணுற பர்சன் B2B பர்சன், தட் இஸ் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் ரெஜிஸ்டர்ட் பர்சனோட லொக்கேஷன் தான் என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்படி இல்லாமல் அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தால் நான் எந்த இடத்துல போய் கொரியரை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அந்த இடம் தான் வில் பி மை பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், நான் டெல்லிக்கு கொரியர் பண்ண போகிறேன். நான் கொரியர் பண்ணுறது என்னோட திருநெல்வேலி ஆஃபீஸ்லேருந்து கொரியர் பண்ணுறேன் அப்படின்னா வாட் வில் பி மை பிளேஸ் ஆஃப் சப்ளை? மை பிளேஸ் ஆஃப் சப்ளை வில் பி தமிழ்நாடு அண்ட் நாட் த பிளேஸ் வேர் இட் இஸ் பீங் கொரியர் டு. எந்த இடத்துலேருந்து நான் பண்ணுறேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். Then goods are transported outside India na it is the location of the destination because it falls under the heading of exports. Na வெளியில எடுத்துட்டு போறேன்னா exports போயிடும். So it location of goods is the destination of the goods. Next one, passenger transportation பண்றேன். Passenger transportation B2B B2C தான். Registered person ஆ இருந்தா it is the location of the registered person. Unregistered person ஆ இருந்தா அந்த person எந்த இடத்துல ஏறுறாரோ பஸ்ல that will be the place of supply. So ticketல நம்ம place of supply என்ன போடணும்? unregistered personக்கு இந்த இடத்துல அவர் ஏறுறாரோ that will be the place of supply. and இதுல இன்னொரு கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், forward journey will be treated as separate journey and recipient reverse journey will be treated as a separate journey. ரெண்டுக்கும் தனித்தனி place of supply will be applicable. next one, services on board a conveyance. ஸோ கன்வேயன்ஸ்ல ஏதாவது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா இது நம்ம குட்ஸுக்கும் பார்த்தோம். நீங்க ஒரு டிரான்சிட்ல போகும்போது ஒரு வெஹிக்கிள்ல ஏதோ ஒரு குட் வாங்கினீங்கன்னா வாட் ஆன் போர்ட் தி கன்வேயன்ஸ். பட் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் டிபார்ச்சர் பாயிண்ட். எங்க அந்த பிளேன் ஃபர்ஸ்ட் கிளம்புது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிளேன்ல போகும்போது யூ வாண்ட் டு வாட்ச் நெட்ஃபிளிக்ஸ் மூவி. ஸோ பிளேன் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளம்புதோ that will be my place of supply. next one, banking services பொறுத்த வரைக்கும் there is nothing called as registered unregistered. bankல எல்லாரும் போய் queueல தான் நிக்கணும். this is just a hint to remember. so banking பொறுத்த வரைக்கும் there is no B2B B2C. banking பொறுத்த வரைக்கும் the location of the recipient on the records நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல நம்ம அட்ரஸ் என்ன இருக்கோ that is my place of supply. அப்படி இல்லை அப்படின்னா it is the location of the supplier. bank எங்க இருக்கோ that will be my place of supply. insurance services பொறுத்த வரைக்கும் B2B services இருந்துச்சுன்னா location of such person. அப்படி இல்லைன்னா it is the location of the recipient. and governmentக்கு advertisement services கொடுக்குறாங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டா எந்த ஸ்டேட்ஸ்ல எவ்வளவு சர்வீசஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஸோ டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் ஃபிக்ஸ்ட் லைன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
ஃபிக்ஸ் லைன் இன்டர்நெட் பேஸ்ட் லீஸ் லைனாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிக்ஸ் சர்க்யூட் எங்கே இருக்கோ தட் இஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளை. போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அட்ரஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ். ப்ரீபெய்ட் கனெக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா எந்த இடத்துல செல்லர் மூலமாக அவங்க வாங்குறாங்களோ that will be treated as my place of supply. நெக்ஸ்ட் எந்த ப்ரொபோர்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறத இட் இஸ் given in detail. ஸோ ப்ரொபோர்ஷனேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது based on the number of states, number of lines எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ this is all about place of supply. So keep learning, ஹாப்பியாக படிங்க, சந்தோஷமாக படிங்க, and we'll see in the next revision session. Thank you.